பத்திரம் இந்த மைக் வச்சிடறீங்களா? இந்த மைக் வச்சு ஸ்டாண்ட் வச்சிடறீங்களா? தண்ணி வருதுங்களா? தண்ணி கொண்டு வராங்களா? தண்ணி வந்துச்சு, கிளாஸ் தான் சார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பரவாயில்ல. செக் செக் தெரியுதா? ரைட். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் ஆன் பண்ண வேண்டாம், நான் சொல்லும்போது பண்ணுங்கண்ணே தம்பி. நான் சொல்லும்போது ஆன் பண்ணுங்க. அந்த ரெண்டு இப்போ ஆன் பண்ண வேண்டாம். பண்ணிட்டீங்களா? இப்போ பண்ண வேண்டாம். நல்லா கவனிக்கணும் எல்லாரும் கொஞ்சம் என்னோட கூட சேர்ந்து. ரைட். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 7:2. நானே வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறல கேளுங்க. 1 சாமுவேல் 7:2. கடைசி வார்த்தை, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். பைபிள் பார்க்கணும். 20 வருஷம். 1 சாமுவேல் 7:2. 20 வருஷம் அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய செய்தி என்னவென்றால், உங்கள் புலம்பலை மாற்றுகிற ஒரு ஆண்டவர், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள், நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாருங்க? பிற மார்க்கத்தார் அல்ல, ஆண்டவர் அறியாதவர்கள் அல்ல, அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், ஆராதிக்கிறவர்கள். ஆனா என்ன இருந்துச்சா? புலம்பல். எத்தனை வருஷம்? தேவன் யாரையுமே காரணம் இல்லாமல் கசக்கி பிழிவதில்லை. சொல்வீங்களா? தேவன் காரணம் இல்லாமல் எவரையுமே கசக்கி பிழிவதில்லை. சொல்லுங்க, தேவன் காரணமின்றி ஒரு சொட்டு கண்ணீரையும் என் கண்களிலிருந்து வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஏனென்றால் நான் அவருடைய கண்மனை. சொல்றீங்களா? தேவன் காரணம் இல்லாமல் ஒரு சொட்டு கண்ணீரும் என் கண்களிலிருந்து வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை வருஷம் புலம்பனாங்களா? புலம்பினவர்கள் பாவிகள் அல்ல, ஆண்டவர் அறியாத மக்கள் அல்ல. அந்த வசனம் போட்டிருக்குது, இஸ்ரவேல் குடும்பத்தார். பைபிள் பாக்குறீங்களா? பிரிச்சு பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பின்பகுதி. இஸ்ரவேல் குடும்பத்தார். நல்லா கவனிக்கிறீங்களா? இவங்க யார் தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து. புரியுதா உங்களுக்கு? பார்வோன்கிட்ட சாப்பாடு இல்லை, அதாவது வேலை செய்வாங்க ஆனா சம்பளம் கிடைக்காது. அடிமைத்தனம், கண்ணீர், பாடு, போராட்டம், நாள்தோறும் அடிதான். நல்லா யோசித்து பார்க்கணும். அந்த பார்வோனிடத்திலிருந்து கர்த்தரை கூட்டி கொண்டு வந்தார். கரங்களை உயர்த்தி அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தார். நான் 17 வருஷம் நான் இந்துவாக வாழ்ந்தேன். பக்தியுள்ள குடும்பத்துல பிறந்தேன். நான் இப்படி சொல்லியிருக்கிறேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாகவே மரிப்பேன். அதான் என்னுடைய வாழ்க்கை. ரொம்ப பக்தி. என் தாய் தகப்பன் மரிக்கும் போது 83 வயசு. 83 வயசு வரைக்கும் அவங்க சினிமாவே பார்த்ததில்லை. 83 வயசு வரைக்கும் எங்க அம்மா அப்பா சண்டை போட்டதில்லை. 83 வயசு வரைக்கும் அவங்க டிவியே பார்த்ததில்லை. என்னடி பாக்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்ச நிறைய குடும்பத்துல வசனம் படிங்க, புலம்பி கொண்டிருந்தார்கள். இது தேவனுடைய விருப்பம் அல்ல. நல்லா கவனிக்கணும். எங்கிருந்து கொண்டு வந்தார்? அந்த காலத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பேயிலிருந்து, நோயிலிருந்து, ஏழ்மையிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். யோசிச்சு பாக்குறீங்களா? இந்த அந்தமானுக்கு எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்படி சொன்னாலும் புரியும். சபைக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க, வந்த பிறகு எப்படி இருக்கிறீங்க? சபைக்கு வர்றதுக்கு முன்னால வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கொடுத்தோம். ஏழ்மை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம். இன்றைக்கு கடன் வாங்கிற நம்மை கடன் கொடுக்கிற மக்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அன்னைக்கு அடிப்படை தேவையில்லாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு
போதுமானதற்கு அதிகமாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தமிழ் புரியுதா? அவங்க எல்லாரும் புரிய நினைக்கிறேன்ல. சோ கர்த்தருடைய வாசல் சொல்லுங்க, இந்த பூமியிலே இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று சொல்லுவது பாக்கியம். அம்பானியின் பிள்ளை என்று சொல்லுவதை விட ஆண்டவரின் பிள்ளை என்று சொல்லுவது ஆசீர்வாதம். வாய் திறந்து ஆமேன். இல்லை, அம்பானியின் மகன் என்று அழைக்கப்படுவதை விட ஆண்டவரின் மகன் என்று அழைக்கப்படுவது ஆசீர்வாதம். சந்தோஷமா? I am proud to be called a child of God rather than called to be the son of Ambani. அம்பானியின் மகன் என்று சொல்லப்படுவதை விட, அதானியின் மகன் என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வது ஆசீர்வாதம். சொல்லுங்க, இஸ்ரவேல் குடும்பத்தார். சத்தமா சொல்லுங்க. ஒரு காலம் நீங்க யாரா இருந்தீங்க? ஐயா, நீங்க பரம்பரை கிறிஸ்தவரா, பாதி கிறிஸ்தவரா? பாதி கிறிஸ்தவர். நானும் பாதி கிறிஸ்தவன் தான். சொல்லுங்க, அவருடைய குடும்பத்துல இருப்பது பெரிய பாக்கியம். என்ன பண்றாங்க தெரியல. சொல்லுங்க, இயேசுவின் குடும்பம் அன்பு நிறைந்த குடும்பம், தேவை சந்திக்கிற குடும்பம். தெரியுமா உங்களுக்கு? உங்க சொந்த குடும்பத்தை விட இந்த குடும்பம் பெருசு. இந்த குடும்பம் இங்க வரைக்கும் தான் வரும், ஆனா இந்த குடும்பம் பரலோகம் வரைக்கும் வரும். நம்புறீங்களாமா? உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் வீடு வரைக்கும் வருவாங்க, காடு வரைக்கும் வருவாங்க, ஆனா இயேசுவின் உறவு நித்தியம் வரைக்கும் வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த உறவை விட இந்த உறவை கனம் பண்ணுங்க. நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். 55 ஆண்டுகளாக ஆண்டவரை பின்பற்றுகிறேன். என் வீட்டில் நானும் என்னுடைய சகோதரி மட்டும் தான் ஏற்றுக்கொண்டவங்க. என் கூட பிறந்தவங்க 8 பேர், எல்லாரும் இந்துக்களை தான் இருக்கிறாங்க. அந்த உறவை விட நான் இந்த உறவை தான் ரொம்ப கனம் பண்றேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. எந்த உறவை விட? அண்ணன் தம்பி அதெல்லாம் நல்லதுதான், ஆனா அந்த உறவு எல்லாம் இந்த உலக வாழ்க்கையோட முடிஞ்சிடும், ஆனா இந்த உறவு நித்தியம் வரைக்கும் வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த உறவு கனம் பண்றீங்க? 55 ஆண்டுகளாக நான் திருச்சபைக்கு போகிறேன். அறிவு தெரிந்து 1 அல்லது 2 வாரங்களை தவிர 55 ஆண்டுகளில் நான் சபை விட்டதே கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? இது 6ஆம் மாசம் தானே. இந்த 5 மாசத்துல ஒழுங்கா சபைக்கு வந்தீங்களே, 5 மாசம் ஒழுங்கா சபைக்கு வந்தவங்க மட்டும் கை தூங்க. இந்த 5 மாதங்களும் சரி, ஒரு 20 வாரங்கள் ஒழுங்கா சபைக்கு வந்தேன் அப்படி சொல்றாங்க மட்டும். நீ எப்படியா? வெரி பிஸி, வெரி பிஸி. ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் முக்கியம். முக்கியங்களில் ஆண்டவர் முக்கியம். கவனிங்க, இந்த புலம்பலுக்கு என்ன காரணம் தான் சொல்ல இருப்பேன். நீ யாரை பாருங்க, என்ன கேட்டால் 55 ஆண்டுகளாக நான் ஊழியம் பண்றேன், 50 ஆண்டுகளாக பாஸ்டா இருக்கிறேன், பிளான்டட் மோர் தென் 70 சர்ச்சஸ் தமிழகத்துல. நீ யாரை கேட்டாலும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? மனக்குறைவு இல்லையில் பணக்குறைவு. ஒருவருக்கு பணக்குறைவு இல்லையில் மனக்குறைவு. எப்படிங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு? அந்த என்னங்க பண்றான்? புரியுதா உங்களுக்கு? அடுத்தவங்களை பார்த்து பெருமூச்சு விடுறோம். அந்த என்ன காரணம் என்ன சொல்றீங்க? அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க. இந்த புலம்பலுக்கு நான் காரணமா, தேவன் காரணமா? சத்தமா ஒத்துக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? அவரை ஆராதிக்க வேண்டிய விதத்தில், அவரை கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்றது இல்லை. உலகத்துக்கு கொடுக்கிற மதிப்பு தேவனுக்கு இல்லை. நீ சாயங்காலம் கர்த்தருடைய நாள் தானே, இதை விட உலகத்துல வேற என்ன வேலை வேணும்? காலையில் எவ்வளவு பேர் வருவாங்க? காலையில தம்பி எவ்வளவு பேர் வருவாங்க கேட்டேன். இப்ப எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க சொல்லுங்க. எல்லாம் முக்கியம். முக்கியங்களில் முக்கியம் கர்த்தருடைய சபை. இனி என்ன நாள் தெரியுமா? பெந்தைக்கோஸ்தே நாள், திருச்சபையின் அதாவது ஆரம்பிக்கப்பட்ட நாள் இது. உங்களுக்காக ரொம்ப நன்றி சொல்றேன். காலையில வரவங்க எல்லாம் பார்வையாளர்கள், சாயங்காலம் வரவங்க எல்லாம் பங்குதாரர்கள். காலையில வரவங்க எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வரவங்க, சாயங்காலம் வரவங்க எல்லாம் கிரிக்கெட் ஆட வரவங்க. எது கஷ்டம்? பார்க்கறது ஆடுறது. நீங்களா எதுக்கு சும்மா வந்தீங்களோ?
என்னையா கவனிங்க, இல்லை நான் சொல்ற வார்த்தை சொல்லுங்க. உலகத்தில் செலவழிக்கிற நேரங்களை விட அவரோடு செலவழிக்கிற நேரங்கள் அதிகமா இருக்கணும். புரியுது உங்களுக்கு? தேவனோடு செலவழிக்கும் நேரம் செலவழிக்கப்படுகிற நேரம் அல்ல, நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு செய்யப்படுகிற நேரம். சொல்லுங்க, the time the spending with God, it is not spending, it is investing. சொல்லுங்க, தேவனோடு நான் செலவு பண்ண தம்பி ரெக்கார்ட் ஆகுது. தேவனோடு செலவு பண்ணுகிற நேரம் செலவழிக்கிற நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். ஐயா, நீங்க உங்க நேரத்தை முதலீடு பண்ணிருக்கிறீங்க. முதலீட்டுக்கு என்ன உண்டு? முதலீட்டுக்கு என்ன உண்டியா? சூப்பர். ஒரு அம்மா சொன்னீங்களே, என்னங்க இப்பதானே சொன்னீங்க, முதலீட்டுக்கு என்ன உண்டு? சத்தமா சத்தமா. உலகம் கொடுக்கிற வட்டியை விட பரலோகம் கொடுக்கிற வட்டி ரொம்ப பெருசு. புரியுதா உங்களுக்கு? நான் 55 ஆண்டுகளாக இயேசுவோட வாழறேன். 17 வயசுல ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 72 வயசு. எனக்கு நிறைய பலவீனங்கள், 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போடுறது உள்ள நிறைய இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனா இவங்களுக்கு மத்தியில அவரை கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கூட ஒரு பயங்கரமான விபத்து காலையில. இன்னைக்கு காலையில ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு மேலே ஏறுறேன். மேலே ஏறும்போது தம்பி ரொம்ப ஃபாஸ்டா வந்தான். வந்து திரும்பும் போது வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. நல்ல வேலை, மெயின் ரோடு அது. 2 பேரும் கீழே விழுந்து வண்டி கம்பேர் விழுந்திருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு. அப்ப யோசித்து பாருங்க, என்ன சொல்ல, தேவன் எனக்கு தெரியாமலேயே என்னை நாள்தோறும் பாதுகாக்கிறார். சொல்ல, எனக்கு தெரியாமலேயே தேவன் என்னை நாள்தோறும் பாதுகாக்கிறார். தம்பி அருமையா ஓடிட்டு வந்தார். தம்பி, உங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் பெரிய சாதனையாளர் நீங்கெல்லாம். சொல்லுங்க, இந்த என் புலம்பலுக்கு நான் தான் காரணம், ஆண்டவர் காரணம் இல்லை. தேவன் யாரை கசக்கி பிழிகிறவல்ல, அவர் வாழ வைத்து பூரிக்கிறவர். பிசாசு கசக்கி பிழிஞ்சு ரசிக்கிறவன், ஆண்டவர் வாழ வைத்து பூரிக்கிறவர். பிசாசுக்கு பெயர் பிரேக்கர், ஆண்டவருக்கு பெயர் மேக்கர். சொல்லுங்க, அவன் உடைக்கிறவன், ஆண்டவர் உருவாக்குகிறவன். குடும்பங்களை உடைக்கிறவன், சபையை உடைக்கிறவன், நிம்மதியை உடைக்கிறவன், வாழ்வை உடைக்கிறவன், உடைய ஆரோக்கியத்தை உடைக்கிறவன், உங்க பொருளாதாரத்தை உடைக்கிறவன். அவன் நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். எதுக்கு வந்திருக்கிறாரு? பரிபூர்ணப்பட வந்த ஒருவர் என்னை புலம்ப வைப்பாரா? புலம்பல் என்ன தெரியுமா? புலம்பல் அழுகை வேற, புலம்பல் வேற. அழுகை கொஞ்ச நேரம் இருந்து முடிஞ்சிடும். ஆனா புலம்பல் எப்படி தெரியுமா? புலம் பேசிட்டே இருப்பாங்க. சில பேர் வயசான காலத்தை பார்த்துக்கிறீங்களா? சில இந்த வயசானவங்க எல்லாம் பெருசெல்லாம் புலம்பிக்கினே இருக்கும். என்ன பார்க்க மாட்டேறான், என்ன செய்ய மாட்டேன்றான், அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா? ரைட். ஸோ ஏதாவது சொல்லினே இருப்பாங்க. சொல்லுங்க, என் புலம்பலுக்கு தேவன் காரணம் அல்ல, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் கர்த்தர். My mourning will turn into music. ஆங்கிலம் புரிந்தவர்கள், மோர்னிங்னா முறுமுறுப்பு, அதை எப்படியா மாத்த தெரியுமா? சொல்லுங்க, என் mourning turn into music, my sorrow turn into song, my sadness turn into gladness. புரியுதுங்களா? சொல்லுங்க, என் கவலைகளை களிப்பாய் மாற்றுகிறவர், என் அழுகையை ஆனந்தமாய் மாற்றுகிறவர், என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். சொல்லுங்க, புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க, புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா? 3ஆம் வசனத்து கடைசி வார்த்தை நான் சொல்ல. அதாவது 3ஆம் வசனம் நான் படி கேளுங்க. நீங்கள் 2வது வரி, நீங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீரானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தோத்தையும் உன் நடுவில் இருந்து விலக்கி உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அதாவது புலம்பல் மாற வழி தெரியுமா? நம்பர் 1 என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தரிடத்துல திரும்புவேன். மாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இல்லாமை உண்டு, ஆனால் மத்தியில் அவர் உண்டு. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த அடுத்த வசனம் அந்நிய தேவர்களை விலக்கி. தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் உலகம் இருக்கப்படாது.
இருக்கிறான்னு தெரியுமா? தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உங்கள் வேலை, மனைவி, பிள்ளை, தொழில், தோட்டம் அல்ல. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தேவன் தான். சொல்லுங்க, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல சத்தமா. இன்னைக்கு சாயங்காலம் எவ்வளவு பேர் எங்க போயிருப்பாங்க? ஏதோ ஒரு வேலை. சொல்லுங்க, தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் சொல்லுங்க, அவர் மையத்தில் நான் ஓரத்தில். நீங்க எப்படி? நான் மையத்தில் அவர் ஓரத்தில். புரியவே இல்லை. சொல்லுங்க, தேவன் மையத்தில் நான் ஓரத்தில். நீங்க எப்படி தெரியுமா? நான் மையத்தில் தேவன் ஓரத்தில். புரியுதா உங்களுக்கு? சீரியல் பாக்குறீங்களே, என்ன பண்றீங்க? ஆண்டவரே கண்ணை மூடிக்கிங்க, இப்ப நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் பார்க்க போறேன். புரியவே மாட்டேன். ஆண்டவரே கண்ணை மூடிக்கிங்க, நான் புது படம் பார்க்க போறேன். யாரை ஒதுக்கிறோம்? என்னங்க? இந்த கல்யாணம் பாருங்களேன், சபையில சூப்பரா கல்யாணம் நடக்குது. நாங்க போன அடுத்த நிமிஷம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், டிஜே தான், டான்ஸ் வேற, குத்தாட்டம் வேற. யாரை ஒதுக்கிறாங்க? அப்புறம் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. சொல்லுங்க, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. உங்கள் நடுவில் இருந்து விலக்கி போடுங்கள். சின்ன கேள்வி, உங்களை ஆட்டி வைப்பது எது? உங்கள் நடுவில் இருப்பது யார்? உலகமா, உறவா, பணமா, அல்ல வீடா, இல்ல தொழிலா? யாரை கேட்டால் இன்னைக்கு பணம் 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 பணம். எங்க சபைக்கு வரல வேலை பாஸ்டர், இப்படி சொல்றவங்களுக்கு புரியும். ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபிக்கவே முடியவில்லை. புரியவே மாட்டேங்குதுல்ல. ஜெபித்து கிடைத்த வேலை இப்ப என்ன பண்ண முடியல. ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். எங்கம்மா பையன் வேலைக்கு போயிட்டான். ஐயா ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். ஏமா சபைக்கு வரல? மாப்பிள்ளை வந்துட்டாரு. அநியாயமே இல்லை உங்களுக்கு இதெல்லாம். ஐயா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறந்துச்சு. ஏமா சபைக்கு வரல? குழந்தை அழுது. குழந்தை அழுதுதான் குழந்தை, இல்லைன்னா அது கல்லு. சொல்லுங்க, விலை நடுவில் யார் இருக்கிறா? which is the priority in your life? உங்களுடைய வாழ்க்கையின் மைய பொருள் யார்? உலகமா, உறவுகளா, சொந்தங்களா, வேலைகளா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சென்னையில எனக்கு மூச்சு விட கூட நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. 31ஆம் தேதி தான் அமெரிக்க நாட்டிலிருந்து நான் வந்தேன். உடனே இங்க வந்துட்டேன். அடுத்த வாரம் எனக்கு முழுக்க பெங்களூர், அதுக்கு பிறகு கொரிய தேசம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாம் இருந்தால் அவர் தான் மையம். சொல்லுங்க, அவர் தான் என் வாழ்க்கையின் மையம். சொல்லுங்க, தேவனே நீங்க மையமா இருக்க, நான் ஓரமா இருக்கிறேன். அவர் மையமா இருந்தாருன்னா எல்லாம் அவர் பார்த்துப்பார். செப்பன வசம் இருக்குது, கர்த்தர் உன் நடுவில் ராஜாவா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? சத்தமா. முதல் குறிப்பு, புலம்பல் மாற வேண்டுமானால் இந்த இரண்டாவது முதல் குறிப்பு சொல்லுங்க, உங்க நடுவில் இருந்து விலக்கி. சத்தமா. தெரியுமா? மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்குல சாராயம் குடிச்ச குரங்கு. மனம் ஒரு குரங்கு. இன்னைக்கு சாயங்காலம் கூட போலாமா வேணாவா, போலாமா வேணாவா, மழை வர்ற மாதிரி இருக்குது. எனக்கு வந்தா நான் கரைஞ்சா போயிடுவீங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அது வரும், ஆனா அதை விட நான் வருவேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்ல போறேன், வாய்ப்பு இருந்தது வந்தேன், அது ஆசீர்வாதம் இல்லை. வாய்ப்பே இல்லை, வந்தேன், அது ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தது வந்தேன், அது ஆசீர்வாதமே இல்லை. வாய்ப்பே இல்லை, நான் வந்து ஆசீர்வாதம். இன்னைக்கு எனக்கு இந்த அந்த மாதிரி இது 3வது கூட்டம். இன்னைக்கு காலையில 2 சபையில பேசினேன். இது 3வது கூட்டம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவர் மையமா இருக்கும் போது எல்லாரும் பார்த்துப்பாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஆனா இன்னொருத்தி இருந்தா, எதை பத்தியும் கவலைப்படல, அவர் மட்டும் எனக்கு போதும். புரியுதா உங்களுக்கு? நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க இவ்வளவு புலம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சாதிச்சிருக்கிறீங்க? பிபி அதிகமாயிடுச்சு, சுகர் அதிகமாயிடுச்சு, கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு. என்ன பிரதர்? ஓவர் டென்ஷன். சொல்லுங்க, தேவன் நடுவில் நான் விளிம்பில். சொல்லுங்க, அவர் நடுவில் இருந்தா எல்லாம் அவர் பார்த்துப்பார்.
ஆண்டு 3 பேர் இருக்குது. எபினேசர் உதவி செய்தவர், இம்மானுவேல் உதவி செய்கிறவர், யெகோவா ஈரே உதவி செய்பவர். உதவி செய்தவர், உதவி செய்கிறவர், எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். எபினேசர் இம்மட்டும் உதவி செய்தவர், இம்மானுவேல் உதவி செய்கிறவர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துப்பார். எல்லாம் பார்த்துப்பார் சொல்லுங்க. என்ன பார்த்துப்பாரு? என் குடும்பத்தை பார்த்துப்பாரு, என் பிள்ளைகளை பார்த்துப்பாரு, என் வியாபாரத்தை பார்த்துப்பாரு, எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, தேவன் மத்தியில். இந்த வார்த்தையில படிங்க அண்ணா. சொல்லுங்க, உங்கள் நடுவில் இருந்து வசனம் பார்க்கணும், வசனம் பார்க்கணும். உங்கள் நடுவில் இருந்து விலக்கி போடுங்கள். பாருங்க, 24 மணி நேரம் வேலை வேலை வேலை. இந்த நிறைய பேர் பாருங்களேன், காலையில் எழுந்த உடனே நேர சமையல் ரூம் தான். நீங்க அப்படி பாக்குறீங்க? எழுந்த நேரம் கண்ணை காசு நேரங்க தான். அவன் சொன்னாரு, ஜெபித்து போட்டா பெட் காஃபி, ஜெபிக்காம போட்டீங்கன்னா அது பேட் காஃபி. புரியவே இல்லை. ஜெபிச்சு போட்டீங்கன்னா அது என்னது? பெட் காஃபி. ஜெபிக்காம போட்டீங்கன்னா ஆமேன். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, நடுவில் இருந்து. சின்ன கேள்வி, உங்களை எது ஆட்டி படைக்குது? சின்ன கேள்வி கேட்குமா? சீரியல் இருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன்னு சொல்ற கை தூங்க பார்க்கலாம். சீரியல் இருந்து நான் விடுதலை, சினிமா நாடகத்திலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் சொல்றவங்க, நான் சீரியலை பார்க்கறதுல சொல்ற கை தூக்குங்க. உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு பாஸ்டர், ஒரு பில்டிங், பாவம், இந்த ஷைலோ நிறுவனம், மனசாட்சியில் உங்களுக்கெல்லாம் இதுல விடுதலை இல்லாத நீங்க எந்த பர்வத்துக்கு போவீங்க? எப்படிங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மோசமான சினிமா பைத்தியமா இருந்தேன். ரொம்ப நாள் சபைக்கு போனேன், ஆனா ஞானஸ்நானம் எடுக்கல. உடனே எங்க பாஸ்டர் சொன்னார், தம்பி ரொம்ப நாள் வரிய ஏன் எடுக்கல? நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம் என்ன. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாப்பாடு இல்லாம இருப்பையா, சினிமா இல்லாம இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த ஐயா சொன்னாரு, நீ எடு, கர்த்தர் பார்த்துப்பாரு. 30/8/1970 என்னது ஞானஸ்நானம். எத்தனை வருஷம் ஆச்சியா? How many years? August 30th, 1970. எத்தனை வருஷம் ஆச்சு? சின்ன திரையிலையும் பார்க்கல, பெரிய திரையிலும் பார்க்கல. வேதம் சாட்சி, என் மனசு சொல்லும் சாட்சி. மனசாட்சி இல்லையே. இதுல விடுதலை இல்லாத உங்களுக்கு எப்படி உங்க புலம்பல் மாறும்? வார்த்தை படிக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் படிங்களேன், பைபிள் தமிழ்ல வசனம் படிங்களேன். பாஸ்டர் நீங்க படிக்கல தம்பி? 2ஆம் வசனத்து 3ஆம் வசனத்துடைய 3வது வரி. உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. உங்கள் நடுவில் இருந்து 2 காரியம் செய்யணும். சொல்லுங்க, விளக்கணும், நேராக்கணும். இல்ல சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, விலக்கி அப்புறம் நேராக்கி. அப்ப விளக்குறது என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் சொல்றாங்க, அதுவும் வேணும் இதுவும் வேணும். இல்லைங்க, கூழுக்கு மீசைக்கு ஆசைப்படக்கூடாது. சொல்லுங்க, அதை விளக்கினால், சொல்லுங்க, விளக்கினால் உங்கள் புலம்பல் மாறும். அந்த மாதிரி சொல்லுங்க, விளக்கினால். அவர் சொல்லுவாரு, உனக்கு தேவையில்லை, இந்த உறவு தேவையில்லை, இந்த தொழில் தேவையில்லை, இந்த சகவாசம் தேவையில்லை, இந்த நட்பு தேவையில்லை, இந்த வாழ்க்கை தேவையில்லை, இந்த தொழில் தேவையில்லை. விளக்கினால் இதை விட 100 மடங்கு கத்துக்கணும் ஆஸ்வதிப்பார். நம்புறீங்களா? இல்லைங்க பாஸ்டர், அது என் கூடவே வந்துருச்சு, விட முடியல அப்படிலாம் சொன்னீங்கன்னா காலம் முழுக்க புலம்பல் தான். 2ஆம் வசனம், அவர்கள் 2ஆம் கடைசி வார்த்தை, 2ஆம் கடைசி வார்த்தைன்னு சொன்னேன் ஐயா. 2ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, கர்த்தரை நினைத்து சத்தமா என்ன சொல்லுங்க? தேவன் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காத காரணம் என்னுடைய பாவ வாழ்க்கை, என் சுயம், என் ஆணவம், என் அகங்காரம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? பாருங்க, நல்லாவே தெரியுது. சில நேரம் பாருங்க, இது தப்பா இது சரியா, எப்ப சந்தேகம் வருதோ அப்பவே தப்பு சொல்ல. தமிழ் புரியுதுங்களா? இது தவறா சரியா என்ற கேள்வி வரும்போதே அதுல என்ன இருக்குது?
நீங்க புரியுதுங்களா? இது சரியா தவறா? அந்த சந்தேகம் வரும்போது அதுலயே பதில் இருக்குது. என்னது இது? என்னங்க, லவ் பண்ணலாமா வேணாவா? கவனிங்க, சரியா இருந்தா அந்த சந்தேகம் வராது. எப்ப சந்தேகம் வருதோ அப்ப சரியில்லைன்னு அர்த்தம். வழங்குதுங்களா? இது எப்ப சந்தேகம் வருதோ அப்பவே அது என்னதான்? பிசாசுன்னு அர்த்தம். நம்பர் 3, நம்பர் 2, நம்பர் 1 நான் சொல்றது. நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க தமிழ்ல. விலக்கி, நல்லா வாயை திறந்து. விலக்கி, நேராக்கி. ரொம்ப கஷ்டம். நான் 17 வருஷம் அதோட தான் வாழ்ந்தேன், சினிமாவோட தான். நிறைய நாவல் படிப்பேன், நிறைய கதை புஸ்தகம் படிப்பேன். 500 பேஜ் ஒரே நாள படிப்பேன். நான் என்னைக்கு இது வேதத்தை நான் சுமந்தேனோ இன்னை வரைக்கும் எந்த புஸ்தகம் நான் படிக்கிறது இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, விலக்கிடுங்க. சத்தமா சொல்லுங்க. இதயத்தை நேராக்குங்க. உங்க புலம்பெல்லாம் மாறிடும். அதுக்கு நான் சாட்சி. பக்கத்துல ரமேஷ் சொல்லுங்க, நான் கேரண்டின்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? மூன்றாவது குறிப்பு, 3வது குறிப்பு, 6ஆம் வசனம். 6ஆம் வசனம், 6ஆம் வசனம். அநியாயமா இருக்குது நீங்க பண்றது. அதெல்லாம் 6ஆம் வசனங்க. அவர்கள் அப்படியே. ஆமென். உங்க புலம்பல் மாறணுமா? சொல்லுங்க, புலம்பல் மாறணுமா? சபைக்கு ஒழுங்கா வாங்க. சத்தமா. உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஊர் சுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா சபைக்கு வர மட்டும் வாய்ப்பே இல்லை. புரியுதா? பார்ட்டிக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, கல்யாணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, எல்லா இடத்துக்கு போற நேரம் இருக்குது, ஆனா சபைக்கு வர்றதுக்கு மட்டும் என்ன இல்லை. தமிழ்ல சொல்றேன், நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லுங்க எல்லாரும். நீ சாயங்காலம் வர்றது எவ்வளவு தடை இல்லை? தடை தானே. என்னடி பாக்குறீங்க? உங்க வீட்டுக்கார் போய் வா மகளே போய் வான்னு சொன்னாரா? ஏன்டி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? காலையில போறீங்க, மத்தியானம் போறீங்க, நைட்டு போறீங்க. என்ன உங்களை வச்சு அவன் பிழைக்கிறான். யாரு? நீங்க பெரிய அம்பானி, நாங்க வச்சு பிழைக்கிறோம். எப்படி எத்தனை இன்னைக்கு என்ன பாருங்க, இங்க வரது எவ்வளவு யோசிச்சீங்க? இப்ப சாயங்காலம் உடனே வந்துட்டீங்களா? நாளைக்கு வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், பிள்ளைகளுக்கு சமைக்கணும், என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கணும், அது ஹோம் ஒர்க் பண்ணணும். சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், இதுல சபை முக்கியம். உங்கள் புலம்பல் மாற வேண்டுமான எங்க வாங்க? அந்த வசனத்தை படிங்க. எங்க வாங்க? எங்க வாங்க? சத்தமா சொல்லுங்க. என் கண்ணீரை மாற்றும், என் கலக்கத்தை மாற்றும், என் புலம்பலை மாற்றும், என் வேதனையை மாற்றும், என் இல்லாமையை மாற்றும், என் வெறுமையை மாற்றும், என் வியாதியை மாற்றும். சொல்லுங்க, சொல்லுங்க. இருக்கும், ஆனா இங்க வாங்க இருக்காது. சொல்லுங்க, பழக்க சொல்லுங்க. வாலி பிள்ளையில கேட்கிறேன், நீங்களா வந்தீங்களா? உங்க மம்மி உங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்களா? நீங்க 1000ல் ஒருத்தி. இது உலகம் ஃபுல்லா இன்னைக்கு அதுதான். திரும்ப திரும்ப சொல்றேன், என் புலம்பலுக்கு, என் அழுகைக்கு, தமிழ் புரியுதா? என் ஆசீர்வாத குறைக்கு. ஏன் தெரியுமா? தேவனை மறந்துட்டேன். கவனிங்க, வசதிகள் வந்த உடனே ஆர்டர் போயிடுறேன். சின்ன கேள்வி கேட்கிறேன், ஏழ்மையில் இருக்கும் போது பக்தியா இருந்தோம், வசதி வந்தவுடன் பக்தி போயிடுச்சு. வசதிகள் வலைகளாய் மாறலாம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. அந்த ஏழ்மையா இருக்கும் போது ஒரே ஜபம்தான், ஆண்டவரே 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 ஆண்டவரே. இன்னைக்கு கொஞ்சம் காசு, கொஞ்சம் துட்டு, கொஞ்சம் பணம், அதாவது தந்தவரை அன்பு கூறுகிறோம், தந்தவரை மறந்து போகிறோம். சொல்லுங்க எல்லாரும். We love the giving but we forget the giver. எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. தேவனே, தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். நீங்க பெரிய வீட்டுல இருக்கிறீங்க, உங்க வீடு பெருசு, அதை கொடுத்த விட பெருசு, பெரியவரா இருப்பார். என்ன பாக்குறீங்க? இந்த சபை ரொம்ப பெருசு, இதை கொடுத்தவர். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டவளை விட பெற பண்ணினவர் பெரியவர்.
நான் தந்தவைகளை அல்ல, தந்தவரை அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஒரு புலம்பல் மாறும், கண்ணீர் மாறும். நம்பர் 1 தெரியுமா? இதை விளக்குங்க, இதை விளக்குங்க. விக்கிரகங்களை விளக்கி சொல்லுங்க. விளக்கி. ஒவ்வொருத்தரும் ஒரு விக்கிரகம் இருக்கும். ஒரு தமிழ் புரியலையோ பாருங்க. வாலிபனுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கும், வயசானவருக்கு வேற விக்கிரகம் இருக்கும். புரியவே மாட்டேங்கல்ல. இப்போ உங்களுக்கு இருக்கிற விக்கிரகம் உங்க வீட்டுக்காருக்கு இல்லை, உங்க வீட்டுக்காருக்கு இருக்கிற விக்கிரகம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு விக்கிரகம் தெரியுமா? உங்க பேத்தி, பேர, உங்க பொண்ணு, மருமகன். புரியவே மாட்டேங்குது. மகனை விட மருமகன் தான் ரொம்ப முக்கியம் இப்பதான் நிறைய பேருக்கு. என்ன எப்படி பாக்குறீங்க? தலைசார்க்கு கல் நீரை ஏற்பாடு பண்ணார் என்பது அவரு. சொல்லுங்க, ஆண்டவர் தான் முக்கியம். 1000 உறவுகள் வரும், இதான் நிரந்தரமான உறவு. அதெல்லாம் வரும் போயிடும், ஆனா இது மட்டும் நிரந்தர உறவு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த உறவிட நான் என்னுடைய 55 ஆண்டுகளில இந்த உறவை தான் ரொம்ப மதிக்கிறேன். எனக்கு கூட பிறந்த 8 பேர், எல்லா உறவுகளை இந்த உறவை தான் நான் மதிக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. விளக்கி, நேராக்கி. 3வது குறிப்பு எங்க வரணும்? அங்க என்ன வார்த்தை போட்டிருக்குது? சத்தமா, சத்தமா. அந்த வார்த்தை படிங்க. மிஸ்பாவிலே என்ன என்ன பண்ணாங்களாம்? சத்தமா, சத்தமா, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. ஊற்றி. என்ன சொல்லுங்க? ஊற்றி, இதயத்தை ஊற்றி, என் கண்ணீரை ஊற்றி, என் கவலைகளை ஊற்றி, என் பாரங்களை ஊற்றி, என்னையே நான் ஊற்றுகிறேன். அவள் சொல்ல மாட்டீங்களா? அன்னாள் தேவ சமூகத்திலே அவள் கண்ணீரை ஊற்றினாள், பின்பு ஒரு நாள் துக்கமா இருக்கவே இல்லை. ஆமென். சின்னங்களுக்கு ஜெபம் நடக்குது. வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்குமா? நடக்காதா? வாரத்துல ஒரு நாள் தான் ஆராதனைவா? ஒரு நல்ல பாஸ்டர் நீங்க. அதான் நடக்குமான்னு கேட்டேன். ஏன் அந்த ஜெபத்துக்கு வரவங்க எந்த அந்த அருமையான தேவதூதர்கள் கைகளை தூக்குங்க. ஜெபத்துக்கு வரவங்க மட்டும் கொஞ்சம் நில்லுங்களை பார்க்கலாம். கொஞ்சம் நில்லுங்கன்னு சொன்ன ஜெபத்துக்கு வரவங்க எல்லாம். நீங்க தான் சபையின் தூண்கள். ஆமா, என்ன பாருங்க, நீங்க 100 வருஷம் உயிரோடு இருப்பீங்க. வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா உட்காந்துக்கிறீங்களே, மனசாட்சி இருக்காதா? என்ன நீங்க உட்காந்துட்டீங்க? இல்லைங்கம்மா, உங்களை பார்த்து சொல்றேன், தலைமுறை தலைமுறையை நீங்க பாப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அதாவது உங்க நேரத்தை முதலீடு பண்ணிருக்கிறீங்க. தேவன் பார்க்கிறார். மிஸ்பாவுக்கு வந்து ஜாலி ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க வந்து ஆஸ்வதிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. இங்க வந்து ஆஸ்வதிக்கப்பட்டேன். ஒரு நாள் ஏழ்மையில இருந்தேன், வறுமையில இருந்தேன், உச்சல் தலையிலிருந்து வியாதி. இங்க வந்த உடனே அவன் எல்லாம் மாத்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஊற்றினாள். வசனம் படி தம்பி. ஊற்றினாள். சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க. ஊற்றினாள். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஊற்றினாள். அடுத்து 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். எல்லாம் சொல்லுங்க. ரொம்ப நன்றி சொல்லுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பேன். சொல்லுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். சத்தமா. நேரத்தை கொடுப்பேன், உழைப்பை கொடுப்பேன், அறிவை கொடுப்பேன். என்ன சொல்லுங்க. தேவனுக்கு பயன்படாத நேரம் எனக்கே பயன்படாது. கிடையாது மாதிரி சொல்லுங்க. டைமே இல்லை ஜெபிக்க. ஜெபிக்க என்ன இல்லை? டைமே இல்லை. வேதம் வாசிக்க, சபைக்கு வர, சத்தமா ஊழியம் செய்ய, அடுத்து உனக்கே டைம் இல்லை. சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத இந்த சரீரம் எனக்கே பயன்படாது. இந்த சபை யார் கூட்டி பெருக்கிறது? சபையை பாஸ்டர் மனைவியா? உங்களுக்கு பிள்ளைகளை யாருங்க அது? இந்த சபையை பெருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நில்லுங்களேன். சபையை பெருக்கிறவங்க எல்லாம் பாப்பா உங்களுக்கு சொல்றேன், உங்க வருங்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க வருங்காலம் என் சபையில யாரெல்லாம் பெருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஐ கேரண்டி ஆண்டவருக்கு செய்யற சேவையை உங்க வருங்காலம் சிறப்பா இருக்கும். சூப்பர் மாப்பிள்ளை ஆண்டவங்களுக்கு கொடுப்பேன். என்ன பாக்குறீங்க? யாரெல்லாம் சபையில பெருக்கிறாங்க எல்லாமே சொந்த வீட்டுல இருக்கிறாங்க. இப்போ காரோடும் பங்களாவோட வாழறாங்க.
கேரி ஆன். சொல்லுங்க, தொடர்ந்து செய்வேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் செய்வேன். என்னடி பாக்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்றேன். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உட்காருங்க. தேவன் 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை 87:6. யாருமே பைபிள் பார்க்க மாட்டீங்க, ரொம்ப கொடுமையா இருக்குது. பைபிள் எடுத்துட்டு வர மாட்டேன்றீங்க. 87ஆம் அதிகாரம் 6ஆம் கடைசி வார்த்தை. சொல்லுங்க, தொகையிடுவார். பிள்ளைங்களாம் பாருங்க, சொல்லுங்க, என்னுடைய உழைப்பை தொகையிடுவார். நான் சபையை பெருக்கிறேன், அதெல்லாம் சத்தமா. இவர் பாராட்டுவார் இல்லையோ, பரலோகங்களை பாராட்டும். ஆங்கிலத்துல God has a record and God has a register. சொல்லுங்க, எல்லாம் தேவன் தொகையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை பெற்றோர்கள் பாக்கியவான்கள். உங்க மாமிக்கு அதை பின்னாடி இருக்காங்களா? Who is that மாமி? இல்லைங்க, அந்த மாமிகளா இல்லைங்கம்மா, நீங்கள் பாக்கியவதி. சின்ன வயசுல சொல்லுங்க, சபையில ஊழியம் பண்ணு, பாய் போடு, பெருக்கு, இந்த பேசிட்டு எல்லாம் கொஞ்சம் பாரு, தண்ணி பிடிச்சு வை. எங்க சபையில யாரெல்லாம் பண்ணாங்களோ எல்லாரும் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறாங்க. இப்போ 4 வீடு வாங்கியிருக்கிறாங்க ஒருத்தரும். சென்னையிலேயே, அமெரிக்காவில் 2 வீடு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு கால சபையை பெருக்கினாங்க அவங்க எல்லாம். Do you believe that? Do you agree with me? Because God record. தமிழ் என்ன போடுறது? தமிழ்ல கடைசி சொற்றோட தொகையிடுவார். சத்தமா சொல்லுங்க. இவர் தொகையிடுவாரா, அவர் தொகையிடுவாரா? ஏறுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தம்பி, நீங்க பண்ற ஊழியத்தை ஸ்தாபனம் உங்களை பாராட்டுறது இல்லையோ, பரலோகம் தொகையிடுகிறது. பிள்ளைகளே, நீங்க பண்ற ஒவ்வொன்றையும் பரலோகம் தொகையிடுது. சுத்தமா செய்யுங்க. கிளியர். ஒன்னு சொல்லட்டுமா? அவங்க ஊழியம் இல்லைன்னா இந்த ஊழியம் இல்லை. புரிஞ்சதா? நீங்க இங்க இந்த ஊழியம் இல்லைன்னா எந்த ஊழியம் இல்லை. இப்போ எங்க ஊழியம் உங்க கையில் தான் இருக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்க? இந்த பிள்ளைகளை கை தட்டலாமா? அந்த பிள்ளைகள் இல்லைன்னா என்ன இல்லை? இங்க சூப்பரா உட்காந்துக்கிறீங்களே, நல்லா கிளீனா, அதுல யாரா இல்ல? இந்த 4 பேருக்கு நன்றி. கோபமா பாக்குறேன். சொல்லுங்க, அந்த வசனத்தை படிங்க தம்பி, இன்னொரு முறை படிங்க. 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். சாமுவேல். ஆமென். கர்த்தருக்கு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில இது எனக்கு ரொம்ப பிரியமோ அதை கர்த்தருக்கு நான் கொடுப்பேன். சொல்லுங்க, என்னை கொடுப்பேன், என் நேரத்தை கொடுப்பேன், என் அறிவை கொடுப்பேன், என் திறமையை கொடுப்பேன், என் தாளந்துகளை கொடுப்பேன், எல்லாவற்றையுமே கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? இயேசுவுக்கு உன்னிலை ஒன்றுமில்லை ஐயா. என்னை கொடுப்பேன். சத்தமா. என் அறிவு. இன்னொன்னு சொல்லுங்க, கர்த்தருக்கு பயன்படாத நேரம் எனக்கு பயன்படாது. சொல்லுங்க, தேவனுக்கு பயன்படாத சரீரம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத பணம் எனக்கே பயன்படாது. நம்புறீங்களா பிள்ளைகளே? உங்க பெரிய சொல்றேன், ஆண்டவருக்கு உங்களுக்கு சரீரம் பயன்படலைன்னா அடுத்தவங்க உங்களுக்கு தலைவாரி வேணும். அப்படி பாக்குறீங்க? ஆண்டவருக்கு சரீரம் பயன்படலைன்னா உங்க சொந்த கணவனுக்கே நீங்க பயன்பட மாட்டீங்க. எப்போதுங்களா? ஆண்டவருக்கு பயன்பட்டீங்கன்னா சொந்த பிள்ளைகளுக்கு பயன்படுவீங்க. பிள்ளைகளே, உங்களை மனதார ஆஸ்வதிக்கிறேன், தொடர்ந்து பண்ணுங்க. சொல்ல மாட்டீங்களா? இப்படி கட்டாயத்தில் பண்றீங்களா, மனம் வந்து பண்றீங்களா? நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்க புலம்பல் எல்லாம் மாறும். உங்களால் உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். நான் சொல்லுங்க, உங்கள் முன் சந்தை ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் பின் சந்தை ஆஸ்வதிக்கப்படும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்றேன். ரெபேக்காள் அந்த அந்த ஈசாக்கு வேலைக்கால் அந்த ஒட்டகம் தண்ணீர் வார்த்தணும், தண்ணி கொடுத்தா இல்ல. ஈசாக்கு என்ன பண்ணாரு? எலியேசர் அவர் பெற்றோருக்கும் பொற்காதலை கொடுத்தான், அவன் சகோதரருக்கும் பொன்வெள்ளி கொடுத்தான். தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? அவங்க அம்மாவுக்கு கொடுத்தான் முன் சந்ததி, அவன் சகோதரருக்கு கொடுத்தான் பின் சந்ததி. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு கொடுத்தா எங்க அப்பா ஆஸ்வதிப்பாரு, என் பிள்ளைகளே கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் எங்க அம்மா அப்பா நல்லா இருந்தாங்க. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு என் குடும்பமே நீ சிறப்பா இருக்குது. அப்படி சொல்ல மாட்டீங்களா? அதாவது எலியேசர் யார் கொடுத்தா? முதல்ல
ரெபெக்காளின் தாய்க்கு, அடுத்து ரெபெக்காளின் சகோதரருக்கு தந்தான். படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம். தந்தது மன்றி அவன் சகோதரருக்கு பொற்காணிகளை கொடுத்தான். படிச்சு எல்லாரும் 24ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை, 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரம் எடுத்து, ஹலோ, ரெபெக்காளுக்கு, அது நியாயம். ஏன் தெரியுமா? அது கல்யாண பொண்ணு. பாக்குறீங்க? கொடுத்தது மன்றி என்னங்க சத்தமா. அடுத்து தாய் முந்தின சந்ததி, சகோதரன், ஐயா, தாய் முந்தின சந்ததி, சகோதரன். ஆமேன். நான் சொல்ல புரியுதா பிள்ளைகளே? உங்களை ஆஸ்வதிப்பாரு, உங்க அம்மா அப்பா ஆஸ்வதிப்பாரு, உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் ஆஸ்வதிப்பாரு, வருங்கால உங்க புருஷன் ஆஸ்வதிப்பார். கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்ல என்ன? தந்ததும் அன்றி, தந்ததும் ரெபெக்காளுக்கு கொடுப்பது நியாயம். யாரு கொடுத்தாரு இவரு? ஹலோ, உங்க மருமக உங்ககிட்ட வாங்குறானா கொடுக்குறானா? உங்க மருமகள்லாம் அதான் உண்மை. எனக்கு 3 பேர் 3 மருமகள் இருக்கிறாங்க. இவர் யாருக்கு கொடுக்குறாரு? தாய்க்கும். நம்ம கிட்ட வரவங்களாம் என்ன பண்றாங்க? எப்படி பாக்குறீங்க? திருப்தி அடையாத 2 இந்த உலகத்துல. 1 வயிறு, இந்த காலத்து மருமகள் இருக்கிறாங்களா? மருமகள்லாம் இங்க ரைட் சொல்லுங்க. யோசித்து பாத்தீங்களா? அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கவனிங்க, தண்ணி கொடுத்தவளுக்கே தங்கம் கொடுக்குறாருன்னா ஊழியம் பண்றவங்களுக்கு அதிகமா தருவார். என்னங்க பாக்குறீங்க? அவ என்ன கொடுத்தா? சிக்கன் பிரியாணியா? என்னப்பா சிக்கன் பிரியாணி கொடுத்தா? என்னங்க தண்ணி? சொல்லுங்க. தண்ணி கொடுத்தவளுக்கு தங்கம் கிடைக்குதுன்னா கர்த்தரை ஆராதிக்கிற எனக்கு அதோட மேல கிடைக்கும். அப்படியே சில மாதிரி உட்காந்துக்கிறீங்க. நீ பெருக்கிறியா? நம்பர் 4 அப்படியே உட்காந்துருக்க. மொத்தமா முக்காடு போட்டு தூங்குறியா முடிச்சுக்கிட்டே தெரியல. தந்தது மன்றி யாருக்கு? தாய்க்கு, ரெபெக்காளுக்கு, தாய்க்கு. ஆமேன். நான் சொல்ல புரியுதா? உங்க பேரை போட்டுங்க, உங்க பேரை போட்டுங்க. சொல்லுங்க தாய, உங்க பேரை சொல்லுமா. ரொம்ப பண்ணிக்கிறீங்களே. தந்தது மன்றி உங்க அம்மா அப்பாவுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு. இது உண்மை என்றால் நிச்சயம் உங்க வாழ்க்கை அப்படியே நடக்கும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. முதல் காரியம் சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க. சொல்லுங்க. விளக்குவேன், நேராக்குவேன், தேவ சபையை தேடி வருவேன். எனக்கு என்னெல்லாம் தேவன் தந்தார் அத்தனை ஆண்டு கொடுத்துருவேன். ஆமேன். எனக்கு என்று எதுவும் இல்லை. என் பூமி எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான். இந்த சின்ன பிள்ளைய பாருங்க, ஏதோ வாங்கி கொடுங்க, எனக்கு தான். சொந்த தம்பிகளுக்கே கொடுக்காது, தங்கச்சிகளே கொடுக்காது. தலையை பிடிச்சி ஆட்டும். ஒரு தாயின் வயதுல பிறந்தவங்க தான். நீங்க நிறைய பேர் எல்லாம் எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். இல்லைங்க. சாமுவேல் அதுல போட்டது ஒரு இளம் கன்றை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு பலியிட்டான். நான் சொல்லுற வார்த்தை சொல்லுங்க. கொடுப்பேன், என்னை கொடுப்பேன், என்னுடையதை கொடுப்பேன், எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுப்பேன். 5வது குறிப்பு, 5வது 10ஆம் வசனம், 10ஆம் வசனம், 10ஆம் வசனம். எல்லாம் சொல்லுங்க, 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 சொல்லுங்க எல்லாரும். ஜெபிக்கையில், துதிக்கையில், கொடுக்கையில், எல்லாம் சத்தம் சேர்ந்தபடி. பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் கர்த்தர் முழங்க பண்ணினார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அவர்கள் பட்டு விழுந்தார்கள். சத்தமா பட்டு பட்டு விழுந்தார்கள். சொல்லுங்க. வியாதி விழுந்துரும், வறுமை விழுந்துரும், இல்லாம விழுந்துரும், வேதனை விழுந்துரும்,
அந்த வசனத்தை சொல்லுங்க, எல்லாம் அந்த வசனம் படிங்க, சொல்லுங்க. அவர் இஸ்ரவேலுக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க. எந்த உலகத்துல குனிஞ்சு பார்க்கப்பட்டீங்களோ அதே உலகத்துல அண்ணாந்து பார்க்கிறாளோ கர்த்தரை மாத்திருவார். காட்சிகள் மாறுது, காலங்களும் மாறுது. முதல்ல யாரை கலங்க பண்ணினார்கள்? பெலிஸ்தியர் இஸ்ரவேலை கலங்கம் பண்ணினார்கள். இப்ப இஸ்ரவேலர்கள் இருக்கிறீங்களா? முடிச்சிடலாமா? சொல்லுங்க. பட்டு 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 பட்டு. சூப்பர். யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? அல்ல சொல்லப்பட்டது உங்கள் கண்களுக்கு, எல்லாம் சொல்லுங்க, கண்களுக்கு முன்பாக. சத்தமா சொல்லுங்க, கண்களுக்கு முன்பாக. நீங்களே பார்ப்பீங்க. ஆமென். யாரெல்லாம் உங்களை இப்படி கேவலமா பேசினாங்களோ, இப்படி பார்த்தாங்களோ, உங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவு கர்த்தர் மாத்துவார். வெரி சிம்பிள். என்ன பண்ணணும்? நம்பர் 1, விளக்கணும். சீரியலை சத்தமா, சீரியலை, ஜோசியத்தை, மாந்திரிகத்தை, மந்திரவாதத்தை. சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த அந்த மாலை நாள் பார்த்து பண்ணுவீங்களா? இப்போ வேணா பண்ணுவீங்க கல்யாணம்? என்னங்க, நாள் பார்க்கறது இல்லையா? அப்படிங்களா? இப்போ நாள்லாம் பார்க்க மாட்டாங்களா? இங்க எனக்கு 3 பிள்ளைகள் கல்யாணம் செவ்வாய்க்கிழமை பண்ணேன். எனக்கு ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு பண்ணிக்கிறேன். என்ன பார்க்குறீங்க? சொல்வதெல்லாம் உண்மை. ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணேன். 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், 4 பேர பிள்ளை. சொல்லுங்க. உலகம் பண்றவன் நான் பண்ண மாட்டேன். என் வழி தனி வழி. ஆமேன். இவங்களுக்கு எதுவும் உங்களுக்கு ஞாபகம் வருது இப்போ? சொல்லுங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். காலங்கள் மாறும், காட்சியும் மாறும், கர்த்தர் மாறாதவர். முதல்ல யார் புலம்பனா? யார் சொந்த மகிழ்ச்சியா இருந்தா? இஸ்ரவேலர்கள் புலம்பினார்கள், பெலிஸ்தர் மகிழ்ந்திருந்தார்கள். இப்போ சத்தமா சொல்லுங்க. கரங்களை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாருங்க, உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். சொல்லுங்க, சாட்சியாய் நிறுத்துவார். உங்களை யாரெல்லாம் கேவலமா பேசுறாங்க அவங்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்து படிக்கலாம். கர்த்தர் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். பெரிய இடி முழக்கம். சத்தமா சொல்லுங்க. இடி முழக்கமா இது? நல்ல முழு வெள்ளத்தோட. கோபத்துல கத்துவீங்களா? வீட்டுல கோபத்துல கத்த மாட்டீங்க நீ மம்மி? சொல்லுங்க. பலத்த இடி முழக்கங்களை எங்கிருந்து வருது? ஆமேன். யாருக்காக? எனக்காக. நான் விளக்கினேன், நேராக்கினேன், மிஸ்பாவுக்கு வந்தேன், கொடுத்தேன். கர்த்தர் பார்த்தாரு, வானத்திலிருந்து இடிமுழக்கங்களை கொண்டு பண்ணுவார். ஆமேன். அவங்க போய் சொன்னாங்க எல்லாத்தையும் போய், பிரதர் இன்னைக்கு நான் ஒரு ஆடு அடிச்சு, நான் நாளைக்கு வரும்போது ஒரு கோழி கொண்டு வரேன். சொல்லவே இல்லை. அவங்க கொடுத்தார்கள். நீங்கிறது என்ன சத்தம்? சத்தமா சொல்லுங்க. யார் கலங்கினது? யார் மகிழ்ச்சியானது? பெலிஸ்தியர் கலங்கினார்கள். ஆமென். நம்புறீங்களா? சாட்சியாய் நிறுத்துவார். கடைசி அவர் சொல்லி முடிக்கிறேன். 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். எஸ். 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. என்ன பாருங்க எல்லாரும். இங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். ஹலோ, நீ கிறிஸ்தவ வாயை திறந்த பேய், பிசாசு, பிலிசூனியம் இங்க வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க ஓடுவாங்க. சொல்லுங்க. மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்தால் முறியடித்தார். சொல்லுங்க. வியாதி, வறுமை, இல்லாமை, புலம்பல், அதிகாரம் எங்க ஆரம்பிக்க? எப்படி ஆரம்பிக்குது? புலம்பல் ஆரம்பிக்குது, ஆனால் மற்ற வெற்றியில முடியுது. ஆமேன். எங்க எப்படி ஆரம்பிச்சது? புலம்பல். முடியும் போது எழுது. ஆமேன். எழுந்து சொல்லுங்க. எழுந்திருந்து எல்லாரும் சொல்லுங்க. என் புலம்பலை
ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. விலக்கினார்கள், நேராக்கினார்கள். மூன்றாவது என்னங்க? மிஸ்பாவுக்கு வந்தார்கள். நாலாவது கொடுத்தார்கள். வாயில வரமாட்டேன், சில்லறையா கொடுத்தார்களா? சொன்னாரு, காயினையே அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான். புரியுதா? காயினையே அங்கீகரிக்கவில்லை இல்ல, அப்படி இல்லை. சொல்லுங்க. கொடுத்தார்கள். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினார். கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை, கடைசி. எல்லாம் எங்க வந்துட்டாங்க இப்போ? சொல்லுங்க. பெத்தேலுக்கு வந்தார்கள். ஆமேன். இங்க வந்துட்டாலே வாழ்க்கை மாற்றம், எல்லாமே மாறும். மாறுமே, எல்லாம் மாறுமே. நம்புறீங்களா? ஆரம்பிக்கும் எப்படி இருந்துச்சு அதிகாரம்? புலம்பல். முடியும் போது ஆமேன், முறியடித்தார்கள். எங்க போனாங்க தெரியாது. இன்னைக்கு நீங்க பார்க்கிற சத்துருவை கர்த்தர் முறியடிப்பார். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். விளக்க வேண்டி விளக்குங்க, நேராக்குங்க. மிஸ்பாவுக்கு வாங்க, இதயத்தை ஊற்றுங்க, ஆண்டு கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க, உங்க உழைப்பை தாங்க, உங்க அறிவை தாங்க, எல்லாமே தாங்க. அவங்களே பட்டு விழுந்துருவாங்க. ஆமேன். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவங்க என்ன பண்ணாங்களா? ஈட்டி, அம்பு, யுத்தம், AK-47 என்னமா வில்லு அல்ல, பட்டயம் அல்ல, ஈட்டி இல்ல. அவனே சொல்லுங்க. வானத்திலிருந்து இடி முழக்கங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார். சொல்லுங்க. இடி முழக்கங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ ஒரே இடிதான், பட்டு 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 போயிடுவாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. பட்டு போகும் என் வியாதி, வறுமை, இல்லாமை, ஏழ்மை, பில்லிசூனியம், மந்திரம், நீண்ட நாள் தடைகள் எல்லாம் பட்டு போயிடும். ஆமென். God bless you. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய